அனைவருக்கும் வணக்கம். சிறியரைக்கு சிறியில இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடிச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். மீனா வந்து ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தில் வந்து பூ டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு ஆர்டர் எப்படியாவது பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு சாம்பிளுக்கு வந்து வீட்டிலேயே வந்து இப்போ டெக்கரேஷன் மாதிரி பண்ணிவிட்டு ஸ்டேஜில் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே அலங்காரம் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த சமயத்தில் ஸ்ருதி வராங்க. என்னது மீனா இது அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பூ அலங்காரத்தை வச்சு வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணணும், அதுக்கு ஒருத்தவங்க ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஸோ சாம்பிளுக்காக இதெல்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி டெக்கரேஷன் வரும்னு சொல்லி ஒரு ஐடியா காட்டுறதுக்கு அப்படிங்கிறாங்க. சூப்பராக இருக்குது மீனா, ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் இதை நீங்கள் காட்டுறது ஒரு ஆள் மட்டும்தான் பார்ப்பாங்க, ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இந்த ஆர்டர் கிடைக்கும். ஆனால் நீங்கள் நிறைய ஆர்டர் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய பேருக்கு இதை காட்டணும் அப்படிங்கிறாங்க. நிறைய பேர்கிட்ட நான் எப்போ போய் எப்படி போய் 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 காட்டுறது அப்படிங்கிறாங்க. ஐயோ, நீங்கள் போய் நேரில் போய் காட்ட வேண்டியது இல்லை, நீங்கள் இந்த ஃபோட்டோஸ் வந்து சோஷியல் மீடியாவில் போடணும் அப்படிங்கிறாங்க. சோஷியல் மீடியாவோ அதெல்லாம் எனக்குலாம் தெரியாது அதை பற்றி அப்படிங்கிறாங்க. நான் உங்களுக்கு வெப்சைட் க்ரியேட் பண்ணி தரேன், நான் உங்களுக்கு அது எல்லாமே ஹெல்ப் பண்ணுறேன், ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆமாம் பலக்குரல், சூப்பர் ஐடியா கொடுக்குற, கரெக்டு. இப்போ எல்லாமே இதை தான் பார்க்குறாங்க. அதுக்கு பேர் கூட என்னமோ கெட்டிங் கெட்டிங் என்னமோ கெட்டிங் கெட்டிங் என்னது 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 அப்படி யோசிக்கிறார் முத்து. மார்க்கெட்டிங்ன்றா மார்க்கெட்டிங் பண்ணணும், அப்படின்னா தான் அந்த பிஸ்னஸை வந்து நம்ம வந்து இன்னும் பெருசாக டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஐயோ போங்க, எனக்கு அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது, பேசாமல் இருங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மீனை சொல்கிறாங்க. நீ பேசாமல் இருமி, நான் சொல்கிறத முதல் கேளு அப்படிங்கிறாங்க. மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு உங்களுடைய அந்த டெக்கரேஷன் ஃபோட்டோ மட்டும் போட்டால் போதாது, உங்களுடைய ஃபோட்டோவையும் போடணும் அப்படிங்கிறாங்க. ஐயோ நானா வேண்டாம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, கண்டிப்பாக போடணும். ஆமாம், இப்போ எல்லாம் பெரிய 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 ஷோரூம் எல்லாத்துலேயுமே அவங்களுடைய ஃபோட்டோ அவங்க சொந்த ஓனரேவும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், அது மாதிரி தான் அப்படின்ட்டு பலக்குறன்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் போய் உங்களை அதுக்கேற்றப்பில் ட்ரெஸ்ஸெல்லாம் பண்ண முடியாதுல என்னால், ஸோ நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. நான் போய் புது ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு முத்து சொல்கிறாரு. இல்லை அதெல்லாம் வேண்டாம், நான் இப்போ தான் ஷாப்பிங் போயிட்டு வந்தேன், ஃபேன்சி சேரீ எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அந்த ஃபேன்சி சேரீயை நீங்கள் போடுங்க, அதுவே போதும் அப்படிங்கிறாங்க. ஐயோ சும்மா இருங்க சுருதி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பேசாமல் இருங்கண்ணே. அட வாங்க மீனா அப்படின்ட்டு அவர் முத்து வந்துட்டு, மீன் அப்போ சொன்னால் சரிங்க கேளுன்னு, என்ன ரொம்ப ஓவராக தான் அரட்டுறீங்க, ரொம்ப அதிகாரம் பறக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, ஸ்ருதி சொல்கிறாளே, ஸ்ருதி சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரி அப்படின்ட்டு மீனா வந்து உள்ளே போகிறாங்க. ஸ்ருதி கூட்டிகிட்டு போய் சூப்பரான க்ரீன் கலரில் ஒரு சாரீ, அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளீட்டிங்கில் போட்டு சூப்பராக கட்டிட்டு வராங்க. ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரீ ஹேரை போட்டுட்டு அவ்வளோ அழகாக வர்றாங்க. என்ன பண்ண குரல், நீ வர, அவளை எங்க இந்த வர்றாங்கல்ல அப்படிங்கிறாங்க. மார்க்கெட்டிங் மேடம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அவங்க வர்றாங்க. மீனா சூப்பராக இருக்கு, தலைமுடியெல்லாம் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக மாற்றிட்டு நல்லா அழகாக இருக்குன்னு, எல்லாத்துக்கும் காரணம் ஸ்ருதி தான் அப்படிங்கிறாங்க. பலக்குரல் சூப்பராக இருக்குது, உனக்கும் பார்லர் அம்மா மாதிரியே கையில் நிறைய வித்தையெல்லாம் வச்சுருக்க நீயும் அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு ஃபோட்டோ ஷூட் இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும், ரேம்ப் பேக்லாம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாது, சும்மா இருங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க மீனா. சரி ஃபோட்டோ போஸ்ட் கொடுங்கன்ட்டு ஃபஸ்ட்டு 2 பேர் வச்சு எடுக்கிறாங்க. நான் என்ன ஸ்டாம்ப் அவுட் சைஸ்க்கு ஃபோட்டோ எடுக்கிறேன், நல்லா போஸ்ட் கொடுங்க அப்படின்ட்டு அது எதுன்னு இப்படி இப்படின்னு கொடுக்குறாங்க. சரி இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு ஸ்ருதி வந்து நம்ம ஃபேஷன் ஷோவில் பண்ணுவாங்க அது மாதிரி இப்படி கையை வச்சு அப்படி வச்சு முடிய முன்னாடி போட்டு கையை மேலே தூக்கி கீழே தூக்கி கன்னத்தில் வச்சு இப்படி எல்லாம் போஸ்ட் கொடுக்குறாங்க. மீனாவும் அதே மாதிரி செய்கிறாங்க. அதுக்கடுத்து ஐயோ மீனா சும்மா இருங்க, எனக்கு இது மாதிரிலாம் வராது அப்படிங்கிறாங்க. வாங்க அதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. ஆனால் கரெக்டாக ஆமாம் பலக்குரல் சூப்பராக இருக்குது, நான் உங்களுக்கு வெப்சைட் குறித்து எல்லாத்தையுமே நான் எடிட் பண்ணி நான் க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. சரி ஓகே அப்படிங்கிறாங்க. சரி ரேம்ப் வாக் பண்ணணும்னு ஏதோ சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் வாங்க பண்ணலாம் அப்படின்ட்டு இப்படி நடக்கணும்னு சொல்லி கேட் வாக் நடந்து கட்டுறாங்க. ஆனால் ஐயோ எனக்கு இதெல்லாம் தெரியாது, மீனா ரொம்ப வெக்கப்படுறாங்க. இல்லை அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் நடந்தது ஆகணுன்ட்டு நடக்க வைக்கிறாங்க. ரவி உள்ளே வராரு. ஐயோ அப்படின்ட்டு வெக்கப்பட்டுட்டு சீக்கிரமாக மீனா வந்துடுறாங்க. என்ன மீனா என்னாச்சுன்னு, ஐயோ ரவி வேறு வராரு, சும்மா இருங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. ரவி வந்து உங்களுக்கு என்ன, ரவி அவனாட்டி இருக்கா, நீங்கள் ரேம்ப் வாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன இங்கே நடக்குது அப்படின்ட்டு ரவி கேட்குறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி மார்க்கெட்டிங் வந்து நாங்கள் பண்ண போகிறோம், ஸோ மீனா வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, அதை வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி வெப்சைட்டில் போடலாம், அதுக்காக தான் இப்படி ஃபோட்டோ எடுக்கிறோம், நான் தான் அந்த ஐடியா கொடுத்தேன்னு எல்லாமே சொல்கிறாங்க. அண்ணி சூப்பர், கங்க்ராச்சுலேஷன் ஐடியா அண்ணி, சூப்பர் ஐடியா அப்படின்ட்டு இருக்கிறாங்க. சரி இதை பண்ணுங்கண்ணா அண்ணி, நீ பண்ணுங்க அப்படின்ட்டு ரவியும் ரேம்ப் வாக் கேட் வாக் பண்ண சொல்கிறாரு. எப்படி பண்ணும்போது மீனாக்கு ரொம்ப வெக்கப்படுறாங்க, சிங்கமாக ஷை ஆகுது. ஸ்ருதி வந்துட்டு ஐயோ ரவி அவங்க ரொம்ப ஷை ஆகுறாங்க அப்படிங்கிறாங்க. முத்து வந்துட்டு என்னடா சொல்கிறான்னே, அண்ணே அவங்க வெக்கப்படுறாங்க, வெக்கப்படுறாள், அதெல்லாம் ஒன்றும் வெக்கப்படலாம் கூடாது, இதில் என்ன இருக்குது, இப்படி நடந்தால் காரியம் ஆகாது, பலக்குரல் இருந்தால் நீ செல்லப்பிடி, நீ ஃபோட்டோ எடு, இப்போ பாரு அண்ணே, முத்து நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு பலக்குரலும் சொல்கிறாங்க. உடனே என் கையை பிடின்ட்டு இப்படி சுற்றுறாரு அப்படி சுற்றுறாரு, சாரியை பிடிச்சி இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு. ஸோ ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பயங்கரமாக நடக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ரோஹிணியை காட்டுறாங்க. ரோஹிணிக்கு
ஸ்டோர் ரூமில் இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்துட்டு இந்த மாதிரி நான் டீலரை பார்க்க போனோம், அப்புறம் ஆடிட்டரை பார்க்க போனோம், அங்கே போனோம் இங்கே போனோம், இந்த மெயில் வந்து செக் பண்ணு, இதுக்கெல்லாம் நீ கொட்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை அதுக்குள்ள உங்களுக்கு ஃபோன் கால் வருது, யாருன்னு பார்த்தா சிட்டி. எனக்கு ஃபோன் கால் வருது, ஒரு முக்கியமான கிளைண்ட் இருந்தால் பேசிட்டு வரேங்கிறாங்க. ஹலோ சொல்லுங்கள் சிட்டி, என்னன்னு? என்ன ரோகிணி, ரூபாய் எதுவும் பணத்தை எதுவும் அக்கௌண்ட்டில் போடுற மாதிரியே தெரியலையே, இப்போ அந்த மாதிரி இல்லையே அப்படிங்கிறாங்க. நான் எங்கள் அக்கௌண்ட்டில் போட்டேன், போட்டால் தானே உங்களுக்கு வரும், நான் தான் இன்னும் போடவே இல்லையே அப்படிங்கிறாங்க. என்ன ரொம்ப தெனவாட்ட மெத்தனமாக சொல்கிறீங்க, சீரியஸ்னஸ் புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்களா? அந்த பிஐக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? அவன் ரொம்ப சீரியஸாக இருக்கான், அவன் ஏதாவது செத்துக்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, பாடியை கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடி போட்டுட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி நான் ஏதாவது ஊரில் போய் ஒளிஞ்சுக்கிடுவேன், தலைமுறை ஆகிடுவேன், நீங்கள் தான் மாட்டுவீங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை மாட்டி விட்டு நான் நேக்க எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக 2 லட்சத்தை ரெடி பண்ண வழியை பாருங்க அப்படிங்கிறாங்க. சரி ஃபோனை வச்சிடுறாங்க. கனடக்கு மனோஜ் வராரு, நான் போகணும் அதனால் நீ வந்து கொஞ்சம் ஷோரூமை பார்த்துக்கிறியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லை எனக்கு ஒரு முக்கியமான கிளைண்ட்டுக்கு ஒரு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தேன் மறந்து போச்சு ஒன்று, ஐயோ அது பேரை பார்க்கல, நீ பாரு, நீ இதை பாரு ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு இவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. உடனே இவங்க இந்த 2 லட்சத்தை எப்படி ரெடி பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த நம்ம விஜயா வந்து விஜயாவோட ஃப்ரெண்டு பார்வதியும் வீட்டில் ரூபா இருக்கிறத யோசிக்கிறாங்க. எப்படினாலும் பார்வதி ஆண்டி வீட்டிலேருந்து ரூபாவை எடுத்துட வேண்டியதான் அப்படின்ட்டு விக்கின்னு சொல்லி ஒரு வேலை பார்க்குற ஆளை கூப்பிட்டுட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள், நான் இப்போ வெளியில் போயிட்டு வந்துடுறேன்ட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அங்கே பரதநாட்டிய கிளாஸை காட்டுறாங்க. தைத்தா தைத்தான்னு அங்கே விஜய் வந்து டான்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து, மாஸ்டர் எங்களுக்கு இந்த ஸ்டெப்பு நீங்கள் போட்ட அளவுக்கு வரல, நீங்கள் போட்டு கட்டுங்கண்ணே. அதை ஆல்ரெடி நான் போட்டு காமிச்சேனே அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு தடவை எங்களுக்காக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதே போல் விஜயை போடுறாங்க. எல்லோரும் கை தட்டுறாங்க. உங்களுக்கு யாராவது வருமா மாஸ்டர், இருக்கல நீங்கள் தான் சூப்பர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கா. ஆனாலும் ரோகிணி அதுக்கடுத்து பரதநாட்டியம் டான்ஸ் கிளாஸில் நீ சீக்கிரம் முடிஞ்சிச்சு, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி எல்லோரும் பேக் பண்ணி அனுப்பிடுறாங்க. ரோகிணி உள்ளே வராங்க. அப்போ அந்த பரதநாட்டிய கிளாஸில் இருக்கிற பையன் வந்துட்டு, வாங்கக்கா வாங்க, மேடமை தான் பார்க்க வந்தீங்களா? பரதநாட்டியம் மேடம் சூப்பராக சொல்லி கொடுக்குறாங்க, உள்ளே தான் இருக்காங்க, போய் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. என்ன ரோகிணி நீ எங்கே இங்கேன்னு? இல்லை ஒரு வடகன்ஸ்க்கு வந்து நான் மேக்கப் போடுறதுக்காக வந்தேன்னா அவங்ககிட்ட உங்களை பற்றி தான் ஆண்டி நான் பேசினேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி பரதநாட்டியம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி உங்களை பற்றி எல்லாமே சொன்னேன் நான். பாத்தியா பார்வதி, என் மருமக எப்படி என்னை பற்றி எல்லா இடத்துலையும் ஆஹா ஓகோன்னு பேசுகிறான், ஆனால் அந்த பூ கட்டுறக்காரி அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் என்னை பற்றி தப்பு தப்பாக பேசி வச்சுருக்கா, அவளுக்கு எல்லோரும் என்னை கலாய்க்கிறாங்க தெரியுமா, இருந்தாலும் என் மருமக செல்ல மருமக ரோகிணி மாதிரி வருமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இருக்கிறதுலே உனக்கு ரோகிணி தானே செல்ல மருமக அப்படின்ட்டு நான் பார்த்து கூட்டிகிட்டு வந்த மருமக நான் பொண்ணாச்சு அப்படின்னு சொல்லி பார்வதியும் சொல்கிறாங்க. ஆமாம் அண்ணே, சரி என்னம்மா அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து ஸ்வீட்ஸு இந்த மாதிரி பாதுஷா எல்லாமே கொடுத்தாங்களா, உங்களுக்காக கொண்டு வந்தேன் ஆண்டி அப்படின்னு. ஓ அப்படியா, வா அப்படின்ட்டு எல்லாத்தையும் சர்வ் பண்ணி சாப்பிட வைக்கிறாங்க. அவங்க 2 பேரும் இதை ஊற்று அதை ஊற்று சாசை ஊற்று அப்படின்ட்டு எல்லாத்தையும் உட்காந்து 2 பேரும் சாப்பிட்றாங்க. ஆனால் ரோகிணி வந்து ஃபோன் வந்த மாதிரி அப்படியே ஆக்ஷன் பண்ணிவிட்டு, ஹலோ சிக்னல் கிடைக்கல அப்படின்ட்டு அப்படியே மாடிக்கு ஏறிடுறாங்க. இந்த பேசிட்டு வந்துடுறேன் ஃபோன் அப்படின்ட்டு சீக்கிரமாக மாடியில் பேசுகிற மாதிரியே பேசிட்டு போய் கப்போர்டை திறந்து 2 லட்சம் ரூபாவையும் எடுத்துகிட்டு உள்ளே பேக்கில் வச்சுட்டு, ஓகே மேடம் கண்டிப்பாக அன்றைக்கு மாதிரி பண்ணிடலாம் அப்படி இப்படின்ட்டு கீழே சொல்லிகிட்டே வந்துடுறாங்க. ஆண்டி அதில்